என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கொளுத்துகின்ற வெயிலில் இங்கே கொள்கை உணர்வோடு நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள். ஆக கொடுமையான இந்த கொளுத்துகின்ற வெயிலில் நான் அதிக நேரம் உங்களை உட்கார வைத்து இதை நீடிக்க நான் விரும்பவில்லை. காரணம், ஆட்சியின் கொடுமையை நம்மால் தாங்க முடியல. ஆனால் அந்த கொடுமையோடு இந்த கொடுமை பரவாயில்லை என்ற அந்த உணர்வோடு நீங்களும் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் நான் அதிக நேரம் உரையாற்றி உங்களுக்கு தொல்லை தர, துன்பம் தர நான் விரும்பல. சுருக்கமாக என்னுடைய உரையினை நான் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். வருகிற ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துடைய தேர்தல் மத்தியில ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். சர்வாதிகார தன்மையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை, மோடி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு இங்கு நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த நேரத்தில் நான் நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்க வந்திருக்கிறேன். நாங்கள் நடந்து கொண்டே இருப்போம். எங்கள் கால்கள் நடையை நிறுத்தா. நாங்கள் எழுதிக் கொண்டே இருப்போம். எங்கள் கைகள் எழுதுவதை நிறுத்தா. நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். எங்கள் உதடுகளும் நாவுகளும் பேசுவதை நிறுத்தா. காரணம், நாங்கள் ஆழமான கொள்கைக்கு சொந்தக்காரர்கள். தந்தை பெரியாரினுடைய தொண்டர்கள், அறிஞர் அண்ணாவினுடைய தம்பிமார்கள். அந்த தொண்டர் படையிலே தான் இன்று இளைஞர் அணியும் சேர்ந்திருக்கிறது என்று இதே மதுரையில் தலைவர் கலைஞர் அவர்கள் இளைஞர் அணியை துவக்கி வைத்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்டி உடன்பிறப்பு என்று தொடங்கக்கூடிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அந்த மதுரையில் நெஞ்சு நிறைய அந்த மகிழ்ச்சியோடு நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் வெங்கடேசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்க வந்திருக்கிறேன். 1980ஆம் ஆண்டு இதே மதுரையில் ஜான்சி ராணி பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்புகளில் ஒன்றாக இருந்து பணியாற்றிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணியை தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு தொடங்கி வைத்தார்கள். 29 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நான் அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். தெய்வமும் உண்டுகொள், தெய்வமும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள் என்று கையிலே காற்சிலம்போடு நீதி கேட்ட கண்ணகி பிறந்த இந்த மதுரை மண்ணில் நீதியின் அடையாளமாக இருக்கின்ற நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை இன்றைக்கு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், விடுதலை அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே தான் அந்த அநீதியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இங்கே நீங்கள் எல்லாம் திரண்டு வந்திருக்கிறீர்கள். என்னுடைய பிரச்சார பயணத்தை கடந்த 20ஆம் தேதியிலிருந்து நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னால் 19ஆம் தேதி சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டுத்தான் நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கிறேன். நான் அதை வெளியிட்ட நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னேன், இந்த தேர்தல் அறிக்கை என்பது கதாநாயகனாக மட்டுமல்ல, கதாநாயகியாகவும் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்று நான் பெருமையோடு எடுத்து சொன்னேன். அதில் எத்தனையோ உறுதிமொழிகள், வாக்குறுதிகள்,
வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று, அதை நான் தொடக்கத்திலேயே இங்கு குறிப்பிட்டால், கீழடியில அகழாய்வு மற்றும் தொல்லியல் ஆய்வு பணிகள் தொய்வில்லாமல் தொடர வேண்டும். அப்படி தொடர்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இதை இங்கே குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், கீழடி கீழடி என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, அதற்கு காரணமானவர் தான் இதோ இந்த தொகுதியில நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் நம்முடைய அருமை சகோதரர் சு வெங்கடேசன் அவர்கள். இன்றைக்கு கீழடியை பற்றி நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இதை பேசுவதற்கு என்று குறிப்பிட்ட சிலர் தான் இருந்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒருவர் தான் இதோ வேட்பாளராக நிற்கக்கூடிய நம்முடைய வெங்கடேசன் அவர்கள். தமிழ் பெருமையை மீட்டெடுக்க பாடுபட்ட எழுத்தாளர்கள் அந்த வரிசையில இன்றைக்கு வெங்கடேசன் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவரைத்தான் மதுரையில நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளராக உங்களுக்கு அவர் கிடைத்திருக்கிறார். மதுரையை மையமாக வைத்து காவல் கோட்டம் என்ற நாவலை எழுதியதன் மூலமாக சாத்திய அகாடமி விருது பெற்றவர்தான் வேட்பாளராக இன்றைக்கு நிற்கிறார். வீரயுக நாயகன் வேண்பாரி என்ற நாவலை சென்னையில அவர் எழுதிய அந்த நாவலை சென்னையில நான் வெளியிட்டேன். அந்த பெருமை எனக்கு உண்டு. ஆக வெளியிட்ட நேரத்தில் அப்பொழுது நான் குறிப்பிட்டு சொன்னேன், தமிழக எழுத்தாளர்கள் சு வெங்கடேசனை போல எழுத வேண்டும் என்று நான் அன்றைக்கு கோரிக்கை வைத்தேன். ஆனால் இன்றைக்கு என்ன கோரிக்கை வைக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால், சு வெங்கடேசனை போன்ற எழுத்தாளர் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நான் உங்களிடத்தில் எடுத்து வைக்க விரும்புகிறேன். மதுரையை காப்பாற்ற துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவரை போன்ற ஒருவர் உங்களுடைய பிரதிநிதியாக, உங்கள் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே செல்லுகிற நேரத்தில் அது அவருக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல, எங்களுக்கு கிடைக்கிற பெருமை மட்டுமல்ல, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பெருமை என்பதை உணர்ந்து நீங்கள் அவரை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதே மதுரையில் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் மோடி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அண்மையிலே கூட அவர் வந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் வந்துவிட்டு சென்ற நேரத்தில் எய்ம்ஸ் என்கிற அந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு போயிருக்கிறார். ஆக நேரில் வந்து தேர்தல் வருகிற நேரத்தில் அவர் வருவார். ஆக தேர்தல் வந்த காரணத்தால் அந்த விழாவிற்கு வந்துவிட்டு போயிருக்கிறார். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்துவிடக்கூடாது, அந்த விழா என்பது வெறும் அடிக்கல் நாட்டு விழாதான் நடந்திருக்கிறது. ஆக ஒரு மருத்துவமனை வர வேண்டும் என்று சொன்னால் அடிக்கல் நாட்டினால் போதுமா? அதற்கு பணம் ஒதுக்க வேண்டாமா? நான் சொல்லுகிறேன், இன்னமும் அதற்கு தேவையான பணம் ஒதுக்கப்படவில்லை. பணம் ஒதுக்காமல் மருத்துவமனை எப்படி உருவாகும்? மாயமாக அது வந்துவிடுமா? நம் மாநிலத்திற்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் அவர் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் சும்மா அடிக்க நாட்டி விட்டு போயிடுவாரை தவிர அதற்குரிய பணமை அவர் ஒதுக்க மாட்டார். அதை பற்றி அவர் மறந்து விடுவார். உத்தரப்பிரதேசம் என்பது இன்றைக்கு பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலம்தான். அவருடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநிலத்திற்கும் எய்ம்ஸ் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அங்கு 200 கோடிக்கு ஒதுக்கீடு செய்வேன் என்று அறிவித்தார். ஆனால் இப்போது அங்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகை எவ்வளவு என்று கேட்டால் வெறும் 98 கோடி தான். ஆக ஊபிக்கே தராதவர் தமிழ்நாட்டிற்கு நிதி தரப்போகிறார். ஆக அது மட்டும் இல்ல, ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்க போகிறேன் என்று அறிவித்தார். 100 ஸ்மார்ட் சிட்டி இந்தியா முழுவதும் அறிவித்தார். ஆனால் தமிழ்நாட்டில் 11 ஸ்மார்ட் சிட்டிகளை கொண்டு வருவேன் என்று அறிவித்தார். நான் கேட்கிறேன், ஒரு ஸ்மார்ட் சிட்டி கூட இதுவரையில தமிழ்நாட்டிலே உருவாகுவதற்கான சூழ்நிலையே உருவாகல. இதே பிரதமர் அவர்கள் கடந்த தேர்தல் நேரத்தில் அவர் தமிழ்நாட்டிற்கு பலமுறை வந்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வந்து பல உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்கினார். நான் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வேன், இதை செய்வேன், வானத்தை கிழிப்பேன், வைகுண்டத்தை காட்டுவேன், மணலை கூட கயிறாக திரிப்பேன் என்ற நிலையில பல உறுதிமொழிகளை எல்லாம் எடுத்து சொன்னார். ஆக மதுரைக்கு வருகிற போது அவர் எதை நிறைவேற்றினார் என்ற அந்த கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். மதுரைக்கு மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது? சேலத்திற்கு மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது?
கன்னியாகுமரிக்கு மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது? ராமநாதபுரத்திற்கு இதே மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது? கிருஷ்ணகிரிக்கு மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது என்ற கேள்வியை நான் கேட்டேன். அதற்கு இதுவரையில பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வாய் திறந்து பதில் சொல்ல முடியல. சட்டிகள் இருந்தால் தானே அகப்பையில கொண்டு வர முடியும். ஆக எதையும் செய்யல. அதனால் எந்த பதிலும் சொல்லல. ஆனால் இதே தமிழ்நாட்டில் 5 முறை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சியை நடத்தி இருக்கிறார். ஆட்சியை நடத்திய நேரத்தில் மக்களுக்கு எத்தனையோ திட்டங்களை, பல்வேறு வகையான காரியங்களை, சாதனைகளை அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதையெல்லாம் நான் இங்கே பெருமையோடு அடுக்கிக் கொண்டிருக்க முடியும். நேரமில்லாத காரணத்தால் சுருக்கத்தோடு சிலவற்றை மாத்திரம் நான் தலைப்புச் செய்திகளாக குறிப்பிட விரும்புகிறேன். குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருந்தால் இலவச கல்வி. தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வியில, வேலை வாய்ப்பில பல்வேறு சலுகைகள். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், ஏன் நெசவாளர்களுக்கும் இலவச மின்சாரம், கிராம பகுதிகளுக்கு அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், விவசாய தொழிலாளர்களுக்காக உழவர் சந்தைகள், சிமெண்ட் சாலைகள், மினி பஸ்கள், பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழு திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு நலவாரியம் அமைத்தது, திருநங்கையருக்கு நலவாரியம் அமைத்தது. இப்படி நான் தொடர்ந்து அடுக்கிக் கொண்டிருக்க முடியும். ஆகவே ஒரு தாய் உள்ளத்தோடு கலைஞர் ஆட்சி நடத்தினார். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி ஒரு பேயாட்சியை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள், அவர் பிரதமராக வருவதற்கு முன்பு அவர் மக்களிடத்திலே சென்று உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை தந்தது நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. நாட்டில் இன்றைக்கு கோடிக்கணக்கில் இளைஞர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகளாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்த போகிறேன். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவேன் என்று உறுதி தந்தார். என்ன ஆச்சு? இந்தியாவில் 45 வருடங்கள் இல்லாத அளவிற்கு வேலை வாய்ப்பின்மை என்பது 6.1% உயர்ந்திருக்கிறது. இதை நான் சொல்லல, தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பு அறிக்கை மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது. இதுதான் இந்தியாவுக்கு மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மை என்று சொல்ல மாட்டேன், மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய மோசடி. அதனால்தான் அவரை நான் மோடி என்று நீங்கள் அழைக்காதீங்க, மோசடி பிரதமர் என்றே நீங்கள் அழைக்கலாம் என்று நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா வளர்ச்சி அடையும் என்று மோடி சொன்னார். ஆனால் மோடியால் இந்த நாடு கண்டது வளர்ச்சி அல்ல, இந்தியா இன்றைக்கு தளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதுதான் உண்மை. 1971 இந்தியா பாகிஸ்தான் இடையில மூண்ட போரின் காரணமாக 1972-73 அந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பின்மை 5.18% இருந்தது. இப்பொழுது எந்த இக்கட்டான சூழ்நிலை இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா 6.1% என்ற அதிக அளவில் வேலை வாய்ப்பின்மையை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் மோடி அவர்கள். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் இந்தியா பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மோடி ஆட்சி தொடங்கியதிலிருந்து வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து சரிய தொடங்கி இருக்கிறது. நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறேன். 2014 ஆண்டில் வேலை வாய்ப்பின்மை 3.41% இருந்தது. 2015 ஆண்டில் 3.49% அதிகரித்துச்சு. 2017 ஆண்டு வேலை வாய்ப்பின்மை 3.51% மீண்டும் உயர்ந்திருக்கிறது. இப்படி மெல்ல மெல்ல உயர்ந்து 2018 ஆண்டில் 6.1% என்ற உச்சத்தை வேலை வாய்ப்பின்மை பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி என்ற ஒரு நிறுவனம் 2019 அது ஒரு ஆய்வு நடத்தி வெளியிட்டிருக்கிறது. அதாவது 2019 பிப்ரவரி மாதத்தில் வேலை வாய்ப்பின்மை 7% கடந்து விட்டதாக தெரிவிக்கிறது. ஆக பட்டதாரிகள், இளைஞர்கள் தகுந்த அடிப்படையில் வேலை கேட்டால்
மோடி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் எல்லாம் பகோடா விற்கலாமே என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய அவலநிலை வந்திருக்கலாம். ஆக இவர்களிடத்தில் எப்படி நான் வேலை வாய்ப்பை எதிர்பார்க்க முடியும்? எனவே நான் இந்த கூட்டத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தேன். அப்படி புறப்பட்ட நேரத்தில் என்னுடைய செல்பேசியில் ஒரு வாட்ஸ்அப் ஒரு நண்பர் ஒருவர் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதில் ஒரு கவிதை நடையில் அந்த வாட்ஸ்அப் செய்தியை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதை அப்படியே உங்களிடத்தில் படிக்கிறேன். மாநிலத்திலும் மத்தியிலும் எப்படி ஆட்சி நடக்கிறது என்பதை சுருக்கமா ஒரு கவிதை நடையில் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு நண்பர் எழுதி அனுப்பி வைத்த அதை அப்படியே உங்களிடத்தில் படிக்கிறேன். இது பொல்லாத ஆட்சி, அதற்கு பொள்ளாச்சியே சாட்சி. இது துப்பு கெட்ட ஆட்சி, அதற்கு தூத்துக்குடியே சாட்சி. இது தரிசாக்கு ஆட்சி, அதற்கு நெடுவாசலே சாட்சி. இது மனு தர்ம ஆட்சி, அதற்கு நீட் தேர்வே சாட்சி. இது பாலைவன ஆட்சி, அதற்கு மேகதாதுவே சாட்சி. இது ஊழல் ஆட்சி, அதற்கு ரஃபேலே சாட்சி. இது நாணயங்கெட்ட ஆட்சி, அதற்கு செல்லாத நோட்டே சாட்சி. இது கொள்ளைக்கார ஆட்சி, அதற்கு ஜிஎஸ்டியே சாட்சி. இது கொலைகார ஆட்சி, அதற்கு கொடைநாடே சாட்சி. இது மதவெறி ஆட்சி, அதற்கு மாட்டுக்கரியே சாட்சி. இதில் வாயில் வடை சுடும் ஆட்சி, அதற்கு மோடியே சாட்சி. இது எடுபிடி ஆட்சி, அதற்கு எடுபிடியே சாட்சி. ஆக எடப்பாடியே சாட்சி என்று நண்பர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் இதிலிருந்து என்ன தெரிகிறது? எடப்பாடியும் மோடியும் ஜாடிக்கேத்த மூடி, மூடிக்கேத்த ஜாடி சொல்ற மாதிரி இன்றைக்கு அவருடைய ஆட்சி இருக்கிறது என்பதை பற்றி அழகான கவிதை நடையில அந்த நண்பர் சுட்டி காட்டியிருக்கிறார். ஆனால் அதை பற்றியெல்லாம் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய மோடியும் உதவாக்கரையாக இருக்கக்கூடிய எடப்பாடியும் அதை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படல. அந்த நாற்காலி மட்டும் இருந்தால் போதும், பதவி இருந்தால் போதும், கொள்ளையடிச்சுட்டு இருந்தா போதும், ஊழல் செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும் என்ற நிலையிலே தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தவிர வேற அல்ல. இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் சூறாவளி பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். போகிற இடம்லாம் பயங்கர கூட்டம் பார்க்கிறேன். அதுவும் வாட்ஸ்அப்பில் செய்தி வருது. ஆக அவ்வளவு பெரிய கூட்டத்தில் போய் அவர் பிரச்சார பயணத்தில் என்ன பேசுகிறார்? தமிழகத்தில் சிறப்பான வகையில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிறது என்று பேசுகிறார். நான் கேட்கிறேன், 7 வருஷமா பொள்ளாச்சியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அக்கிரமம் என்ன? 7 வருஷமா நடக்குது இந்த ஆட்சியில். 200க்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் அங்கு மிக கேவலமான நிலையிலே கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை நினைச்சு பார்த்தாலே உள்ளம் குமுறுகிறது, இரத்த கண்ணீர் வருகிறது. ஆக இதை கூட 7 வருஷமா கண்டுபிடிக்கலன்னா போலீஸ் என்று ஒன்று இருந்திருக்கிறதா? உங்களிடத்தில் உளவுத்துறை ஒன்று இருக்கிறதே, அது ஒன்று செயல்பட்டு இருக்கிறதா? அது ஆட்சி என்று ஒன்று இருந்திருக்கிறதா? ஆக இன்றைக்கு இந்த விவகாரம் வெளியே வந்தவுடன் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுகிற முயற்சிகளே தான் இந்த ஆட்சி ஈடுபட்டிருக்கிறதே தவிர அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் ஈடுபடுகிறார்களா? துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், நான் அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் பேச விரும்பல, ஆனால் 200 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக அந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய 2 மகன்கள் இதில் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று ஆதாரத்தோடு வீடியோ பதிவுகளாக வெளியில் வந்திருக்கிறதா இல்லையா? ஆக அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை இந்த ஆட்சி எடுத்திருக்கிறது? ஆக இப்படிப்பட்ட கொடுமை இந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது என்று வாய்க்கூசாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பேசுகிறார் என்று சொன்னால், 2 நாட்களுக்கு முன்பு கோவையில் ஒரு நடு தெருவில் ஒரு 7 வயது ஒரு சிறுமியினுடைய பிணம் குத்தும் குலையுருமாக பல இடங்களில் வெட்டப்பட்டு அந்த சிறுமி 7 வயது சிறுமியினுடைய பிணம் இருந்திருக்கு. அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு போய் மருத்துவமனையில் போய் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சிருக்கிறாங்க, பிரேத பரிசோதனை செஞ்சிருக்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் செஞ்சப்போ என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா, பாலியல் தொல்லைக்கு அந்த பெண் ஆளாக்கப்பட்டு இருக்கிறார். யார்? 7 வயசு பெண், 7 வயசு ஒரு சிறுமி. ஆக இந்த நிலைமையில சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார்? 2 நாட்களாக பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்தி. நேற்று முன்தினம்
டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகையில் முதல் பக்கத்திலே செய்தி, தருமபுரியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் கெட்டுப்போன ரத்தத்தை செலுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால் 15க்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அந்த பத்திரிகையில் எடுத்து ஆதாரத்தோடு வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆக தகுதியற்ற ரத்தத்தை கடந்த 4 மாசமா ஏறக்குறைய ஒரு 15 பெண்களுக்கு, அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு செலுத்திய காரணத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற கொடுமையான செய்தி. ஆகவே இது கெட்டுப்போன ஆட்சி என்பதற்கு தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கொடுமை. ஆக ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசு மருத்துவமனைக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு உயிரை காப்பாற்றுவதற்கு பதிலாக கொலை கூடாரங்களாக மருத்துவமனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியை ஒரு கொள்ளை குற்றத்திற்கு, கொலை குற்றத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒருவர் தலைமையேற்றிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், கேட்பவன் கேணையாக இருந்தால் கேரளாவில் எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டியது என்று சொல்வார்களே, அதுபோல இருக்கிறது அவருடைய வாதம். ஆக மோடியினுடைய அந்த சர்வாதிகார ஆட்சியை, எடப்பாடியினுடைய இந்த உதவாக்கர ஆட்சியை ஓட ஓட விரட்டுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை காட்டக்கூடிய வகையில் இன்றைக்கு மக்களிடத்தில் அந்த எழுச்சியை நாங்கள் காணுகிறோம். அண்மையில் பிரதமராக வர வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் முன்மொழிந்திருக்கிறேன் திரு ராகுல் காந்தி அவர்களை. அந்த ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நேற்று முன்தினம் ஒரு அருமையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அவர் சொல்லியிருக்கிறார், மாதம் 6000 ரூபாய் ஊதியம் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உள்ளபடி அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியுடைய தலைவர்களும் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆக நாட்டில் இருக்கக்கூடிய 25 கோடி ஏழைகளுக்கு குறைந்தபட்ச ஊதிய உறுதி திட்டத்தின் கீழ் வருஷத்துக்கு 72,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிலையில் ஏழையினுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த திட்டம் போய் சேரப்போகிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் அதேபோல மற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மத்தியில் நாம் விரும்பக்கூடிய ஆட்சி அமைகிற நேரத்தில் அது நிச்சயமாக ஒவ்வொரு ஏழை வீட்டிற்கும் அந்த 6000 ரூபாய் போய் சேரப்போகிறது. ஆக இது அறிவித்தவுடனே மோடிக்கு அச்சம் வந்துருச்சு. அதை எப்படி நிறைவேற்றிட முடியும் என்று பிஜேபி இன்றைக்கு கேட்கிறது. இதே தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிருக்கான ஒரு திருமண உதவி திட்டத்தை அறிவித்து 5000 ரூபாயில தொடங்கி அது 25,000 ரூபாய் வரையில் வந்து அது நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த திட்டத்தை ஏற்படுத்தி தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதுபோலதான் திரு ராகுல் காந்தி அவருடைய திட்டமாக இந்த 6000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் நிச்சயமாக அது செயல்படுத்தப்படும் என்ற அந்த உறுதியை அவர் சார்பில் நானும் வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே செயல்படுத்த முடியாது என்று பிஜேபி சொல்லுகிறது. அதே போலதான் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தோழமை கட்சிகள் ஆட்சியை நடத்திய நேரத்தில் அப்பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்வோம் என்று, இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று. அது சாத்தியப்படாது என்று அப்பொழுதே பிஜேபி சொன்னது. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு காங்கிரஸ் தலைமையில் இருந்த அந்த அரசு 72,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சு சாதனை படைத்தது என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதற்கு முன்னோட்டமாகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு அவர் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி தந்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய கடனை, கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடனை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்தார்கள். ஆக ஆட்சிக்கு வந்தார்கள். வந்தவுடனே நேராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு கோட்டைக்கு கூட போகாம கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்புக்களை விழா மேடைக்கு வரவழைச்சு அந்த விழா மேடையிலேயே 1 கோடி 2 கோடி அல்ல, 100 கோடி 200 கோடி அல்ல, 7,000 கோடி ரூபாய் கடனை ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செஞ்சு தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.
அதே போலதான் காங்கிரஸ் சார்பில் தரப்பட்ட உறுதிமொழி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்ற ஒரு அருமையான திட்டம். ஆக அதை கூட கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், முடியாது, சாத்தியப்படாது என்று. ஆனால் அது செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு மைல் கல்லாக அமைந்திருக்கிறதா இல்லையா? ஆக இந்த மேடையில் நான் மீண்டும் உறுதியோடு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஆதரவோடு மத்தியிலே ஒரு ஆட்சி சிறப்பான வகையில் அமையப் போகிறது. அமைகிற நேரத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் ஆட்சி ஒழிய போகிறது. ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு ஏழைகளுக்கு ராகுல் காந்தி அறிவித்ததை போல ரூபாய் 6000 திட்டம் வழங்கப்படும் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்றைக்கு மக்களிடத்தில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவு. அந்த மறைவு ஒரு மர்மமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில் உண்மை வெளிவந்திருக்கிறதா? அவர் மறைந்து எவ்வளவு நாட்களாகி இருக்கிறது? ஆக ஒரு முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கிறார். முதலமைச்சர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்திலேயே அவருடைய உடல்நலம் என்ன நிலையில் இருக்கிறது என்று மக்களுக்கு வெளிவந்ததா? இதே தமிழ்நாட்டில் அண்ணா முதலமைச்சராக இருந்துதான் மறைந்தார். அதே போல எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்துதான் மறைந்தார். அவர்களெல்லாம் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த போது அப்பொழுது அரசின் சார்பில் முறையாக அதிகாரம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஏன் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் தெளிவாக வந்து மக்களிடத்தில் செய்தியை சொன்னார்கள். அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய எஸ்.ஜே. சாதிக் பாட்ஷா அவர்கள், அவரே வந்து வெளியிலே சொன்னார். காலையிலே ஒரு செய்தி, மாலையிலே ஒரு செய்தி என்று தெளிவாக சொன்னார்கள். என்ன சிகிச்சை, என்ன நிலையிலே அண்ணா இருக்கிறார் என்று மருத்துவ குறிப்பு அப்படியே வந்து வெளியில் எடுத்து சொல்வார். இதுதான் நடந்திருக்கு. அதே போல எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அன்றைக்கு ஹெல்த் மினிஸ்டராக இருந்த டாக்டர் H.V. அண்டே அவர்கள் அவரும் வந்து விளக்கமாக விவரமாக செய்தியை சொல்லுவார். இதெல்லாம் முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிற போது இந்த செய்திகளை மக்களிடத்தில் சொல்ல வேண்டியது என்பது மரபு. ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த நேரத்தில் வந்து முறையாக இதுவரையில் செய்தி சொன்னார்களா? அது மாதிரி செய்தி பத்திரிகையில் வந்திருக்கிறதா? தொலைக்காட்சியில் வந்துச்சா? ஹெல்த் மினிஸ்டராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் வந்து சொன்னாரா? அவர் இல்லைனாலும் அவங்க ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அந்த IAS அதிகாரியாவது வந்து சொன்னாரா? அல்லது தலைமைச் செயலாளராவது வந்து விளக்கமாக சொன்னார்களா? கிடையாது. ஆக சம்பந்தமே இல்லாம மருத்துவமனைக்குள்ளே உள்ளே போக முடியாதவர்கள், அந்த காம்பவுண்ட் பக்கமே போக முடியாதவர்கள், எந்த வார்டில் இருக்கிறாங்க, எந்த மாடியில் இருக்கிறாங்க அதை கூட தெரிஞ்சிக்க முடியாத இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் வந்து வெளியில் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா டிவி பார்த்தாங்க, அம்மா காஃபி குடிச்சாங்க, அம்மா ஜூஸ் குடிச்சாங்க, அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அது 1 கோடிக்கு பில்லு என்று அந்த விவாதம் தான் நடந்துச்சு தவிர முறையான அறிவிப்பு வந்துச்சா? இல்லை. ஆகவேதான் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், ஆக அந்த மரணத்தில் மர்மம் இருக்கிறது. ஆக அந்த மரணத்திற்கு மர்மத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமுகசாமி அவர்கள், அவருடைய விசாரணையில் உண்மை வெளிவருமா? வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் உருவான அடுத்த நிமிடமே உறுதியோடு சொல்லுகிறேன், அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திலே மர்மம் இருக்கிற காரணத்தால் அதை முறையாக கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு உண்மையை கொண்டு வருகிற, அதற்கு காரணமானவர்களை பிடிச்சு உள்ள சிறையில் தள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை நிச்சயமாக இதோ பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் உறுதியாக நிறைவேற்றுவான் என்ற அந்த உறுதியை ஏதோ இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக நான் சொல்லல, எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்காக நான் சொல்லல, அவரை இன்னமும் தெய்வமாக கருதி அந்த கட்சியிலே பாடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த உண்மையான அதிமுக தோழர்களுக்காக நான் இந்த உறுதிமொழியை சொல்ல விரும்புகிறேன். ஆக இப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், அதே போல மத்தியில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த களத்தில் நாம் இறங்கியிருக்கிறோம். ஆக இறங்குகிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற முன்வருவோம்,
மத்திய அரசை பயன்படுத்தி என்னென்ன காரியங்களை செய்வதற்கு வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறோம் என்பது தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நான் சொல்லணும்னா, இது ஏதோ தேர்தல் நேரத்தில் மட்டும் சொல்லிட்டு போயிடும் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏற்கனவே எத்தனையோ தேர்தலை நாம் சந்திச்சிருக்கிறோம். அப்படி சந்திச்ச தேர்தலில் நாம் தந்த வாக்குறுதிகளை நாம் ஆட்சிக்கு வருகிற நேரங்களில் எதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. ஆக ஏற்கனவே கழகம் ஆட்சி பொறுப்பு இந்த நேரத்தில் செய்திருக்கக்கூடிய அந்த சாதனைகளை பற்றி நான் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் 2/7/2005 அன்று அன்னை சோனியா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், சோனியா காந்தி அவர்கள் அன்றைக்கு தலைவராக இருந்து பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் 2 பேருமே இதே மதுரைக்கு வந்து இதே மதுரையில் தமிழகத்திற்கு பெரிய வரலாற்றுக்குரிய ஒரு திட்டமாக இருக்கக்கூடிய சேது சமுத்திர திட்டத்தை அன்றைக்கு தொடங்கி வைத்தார்கள் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதே போல 2427 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் பாஜக ஆட்சியால் தடுக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்நேரம் தென் மாவட்டங்களில் தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சி ஆகியவை பெருகி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். இதே மதுரையில் மூதறிஞர் ராஜாஜி மருத்துவமனையை விரிவாக்கம் செஞ்சு கொடுத்ததும் கலைஞர் தலைமையில் இருந்த திமுக கழக ஆட்சிதான் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். விவசாயிகள் பயனடையக்கூடிய உழவர் சந்தையை முதல்ல மதுரையிலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் என்பதை நீங்கள் மறந்திருக்க வாய்ப்பில்லை. அது மட்டுமின்றி பாலங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் என்று பல உட்கட்டமைப்பு வேலைவாய்ப்பு திட்டங்கள் கழக ஆட்சி காலத்தில் உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. ஆக அன்றைக்கு சொன்னதை எந்த அளவிற்கு நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போலதான் இப்பொழுது தேர்தல் அறிக்கையில் நாம் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய உறுதிமொழிகள் திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியும் வளமிகுந்த இலக்கியம் மற்றும் கலாச்சார பாரம்பரியம் கொண்ட தமிழ் மொழி மத்திய அரசின் ஆட்சி மொழிகள் ஒன்றாக ஏற்கப்பட பாடுபடுவோம். தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களும் வங்கிகளும் நாம் நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய செம்மொழியான தமிழ் மொழியை செயல்பட வேண்டும் என உரிய சட்டத்தை கொண்டு வருவோம். தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக ஆக்கி ஆணை பிறப்பித்திட திமுக துணை நிற்கும். தென் மாவட்டங்களில் வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் சேது சமுத்திர திட்டத்தை விரைந்து நிறைவேற்றுவோம் என்ற உறுதி. சென்னை, திருச்சி, மதுரை ரயில் பாதையில் நாள்தோறும் சதாப்தி விரைவு வண்டி சேவையை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை, திருச்சி, மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி ரயில் தடத்தில் 3வது 4வது புதிய ரயில் பாதை அமைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். நாகர்கோவில், திருநெல்வேலி ரயில்வே பகுதிகள் மதுரை ரயில்வே கோட்டத்திற்குள் கொண்டு வரப்படும். மதுரை ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்ப கழகம் அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும். பல்கலைக்கழக மானிய குழு வலுப்படுத்தப்பட்டு அனைத்து மாநில பல்கலைக்கழகங்களுக்கும் தேவையான நிதி உதவிகள் கிடைக்க வழிவகை செய்யப்படும். அனைத்து விவசாய கடன்களும் ரத்து செய்யப்படும். அதேபோல் கல்விக்காக படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையும் தள்ளுபடி செய்யப்படும். அதேபோல் சென்னையில் எப்படி மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்து அதை மக்களுக்கு வசதி செய்து தந்திருக்கிறோமோ அதேபோல் மதுரையிலும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவதற்கான அந்த முனைப்பில் ஈடுபடுவோம் என்ற அந்த உறுதியை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நான் குறிப்பிட விரும்புகிறேன், இந்த தேர்தல் அறிக்கையை ஒவ்வொரு முறையும் தலைவர் கலைஞர் அவர்கள் வெளியிடுகிற போது கடைசியிலே திருக்குறள் போன்று 2 வார்த்தையை சொல்லுவார், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று. ஆக கலைஞர் சொல்லுவார். ஆக கலைஞர் சொன்னதை அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சொல்லுகிறேன், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்று கலைஞர் சொல்லுவார். அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சொல்லுகிறேன், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற அதை முன்மொழிய நான் வழிமொழிய நான் விரும்புகிறேன். அது மட்டுமல்ல,
ஈரோட்டில் மண்டல மாநாட்டை நடத்தினோம். மண்டல மாநாட்டை நடத்திய நேரத்தில் நிறைவாக பேசுகிற போது நான் ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொன்னேன். தலைவர் கலைஞர் அவர்கள் உடல் நலிவுற்றிருக்கக்கூடிய காரணத்தால், ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய காரணத்தால் வீட்டிலே அவர் ஓய்வில் இருக்கிறார். எனவே இந்த ஈரோட்டு மாநாட்டிலிருந்து கலைஞருக்கு சொல்லுகிறேன், தலைவர் கலைஞர் அவர்களே, விரைவில் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை உருவாக்கி அந்த ஆட்சி என்ற அந்த பரிசை உங்களிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைப்போம் என்று நான் அன்றைக்கு சொன்னேன். அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுகிற காலம் இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்காக நான் கலைஞரின் பேரில் கேட்கிறேன். இந்நேரம் கலைஞர் அவர்கள் நம்மிடத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த மேடைக்கு வந்து உங்களிடத்தில் வாக்கு கேட்டிருப்பார். இயற்கை அவரை நம்மிடத்திலிருந்து பிரித்திருக்கிறது. ஆக இன்றைக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இன்றைக்கு இந்த மேடைகளை தோன்றி அவர் சார்பில் உங்கள் பாத மலர்களை நான் தொட்டு கேட்கிறேன். சுத்தியல் அறிவாள் சின்னத்திற்கு ஆதரவு தந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.